தங்களுடைய வீட்டில் ஒருவரை விருந்துக்காக அழைத்து சென்ற ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு செல்கிறார். வீட்டில் கேட்கிறார், உண்ண உணவு இருக்கிறதா என்று. அங்கே மனைவி சொல்கிறார், நமக்கு உணவில்லை, குழந்தைகளுக்குத்தான் இருக்கிறது என்று. குழந்தையை தூங்க வைத்து விடு, விருந்தாளி வந்திருக்கிறார், நமக்கும் உணவில்லை, இப்பொழுது விருந்துபசரிப்பு நடத்த வேண்டும். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தனது விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்றார்கள். நீ என்ன செய்யற தெரியுமா? அந்த உணவு வைப்பதற்கு வா. இங்கே உணவு வைப்பது போன்று வைக்கின்ற நேரத்தில் அந்த விளக்கு திரிய சரி பண்ற மாதிரி சரி பண்ணி அணைச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த பெண்ணும் வந்தார். அவர் அது போன்று உணவை வைத்து விட்டார். அந்த விளக்கு திரிய சரி பண்ற மாதிரி சரி பண்ணி அணைத்து விட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? அவர் சாப்பிடுறார், இவங்க சாப்பிடுற மாதிரி பாவனை செய்யறாங்க. அவரும் தட்டுல இருந்து பொருள் எடுக்கிற மாதிரி, இவங்களும் தட்டுல இருந்து பொருள் எடுக்கிற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு ஒரு சத்தம். இதுல என்ன? ஒரு நடிப்பு. சம்பந்தப்பட்டவர், என்னங்க ஒண்ணுமே இல்லாம எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கே மனசு இல்லைங்கன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அவர் மனம் கோணி விடக்கூடாது. அதுபோன்று இவர்கள் ஒரு நடிப்பு செய்துவிட்டு பிறகு இரவை கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரவில் நீங்கள் செய்ததை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். அல்லாஹ் அதை சிறப்புப்படுத்தி சிலாகித்து ஒரு வசனத்தையும் இறக்கி வைத்தான். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட பிறருக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்தை விட்டு ஒதுங்கி விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொன்னான்.